ஹலோ பிரைஸ் த லார்ட். இன்னும் ஒரு வசனம் கேளுங்க. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேரை இதில் குறிப்பிட்டிருக்கு. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். தேவனுக்கு தெரிஞ்சே பாவம் செய்வன இல்லை, அவங்க தான் துன்மார்க்கர். அதுக்கப்புறம் பாவிகள்னா பாவம் செய்வார்கள். பாவம்னா நம்ம பைபிளில் இருக்கிற பாவத்தை செய்வாங்க, அவங்க தான் பாவிகள். பரியாசக்காரர்னா இப்போ என்னதில்லை ஏசப்பாக வெறுப்பாங்க இல்லை, அவங்கள தான் பரியாசக்காரர். நீ அந்த இடத்துல போகாத, அவரை கும்பிடாத, சர்ச்சுக்கு போகாத அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, அவங்க தான் பரியாசக்காரர். இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கர்னா தெரியல, தெரிந்தே பாவம் செய்வாங்க இல்லை, அவங்க தான் துன்மார்க்கர். அப்போனா அவைய வழியில் நம்ம நடவுனா நம்முடைய தேவன் நம்மளை தான் தண்டிப்பார். நம்ம இவ்வளோ நாள் நம்ம கடவுளுக்குள்ளே இப்போ நல்ல பைபிள் வாசித்து நல்ல ஒரு இதில் இருக்கும்போது திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் குரூப்பில் யாராவது ஒரு ஆள், வாலிபர்கள், உங்கள் குரூப்பில் யாராவது ஒருத்தன் இருப்பான் இப்படி. ஆனால் நீங்கள் அவனை திருத்தலை, ஆனால் நீங்கள் அவனுக்கு வழியில் போனால் உங்களுடைய தேவன் நம்முடைய ஜீசஸ் நம்மளை தண்டிப்பார். நீ இவ்வளோ நாள் என்னோட இருந்துட்டு லாஸ்ட்டில் அவனு கூட போகிற அப்படின்னு. துன்மார்க்கர்னா தேவனுக்கு தெரிஞ்சு அறிந்து பாவம் செய்வனும், ஒரு பயமும் இல்லாமல் அந்த பாவத்தை செய்வாங்க இல்லை, அவங்க தான் துன்மார்க்கர். அடுத்த வசனம், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழியில்னா இப்போ பாவம் செஞ்சுட்ருப்பாங்க தெரியுமா. பாவம்னா இப்படி சொல்லிக்கு பைபிளில் இருக்க பாவம் தான். பைசா நம்ம இப்போது நிறைய கடன் வருதுன்னு நம்மள்ட்ட இருக்க பணத்தை கொடுத்து வட்டிக்கு விடியது, ஏதாவது தப்பான வழியில் அந்த பணத்தை குடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த தவறான வழிகள் எல்லாம் போகிறது, அதான் பாவிகள். அவங்கள தான் பாவிகள்னு சொல்லணும். அந்த இடத்துல நம்ம நில்லாமல் அதே மாதிரி ஒரு பாவத்தை நம்ம செய்யாமல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரின் வழியில் நம்ம நடந்தால் நமக்கு ஆண்டவரே நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஆண்டவரே தந்துடுவார். நம்ம இவங்களுக்கு பின்னால் போனால் பாவிகளின் வழியில் நில்லாமலும் அந்த வழியில் நம்ம நின்னால் நம்ம ஆண்டவரை கடைசி நேரத்தில் பார்க்கவும் முடியாது. நீ அவனுடைய வழியில் போகிற, நான் தேவனுடைய வழி எப்போவுமே நேரான வழி, அழகான வழியாக இருக்கும். நீங்கள் அந்த பாவியினுடைய வழியில் போனால் அந்த வழி கரடுமுடாக எப்படி அடிந்து உடைக்கப்பட்ட ஒரு வழியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த வழியில் போகும்போது உங்களுக்கு கஷ்டங்கள், வேதனைகள் என்னெல்லாமோ வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்த வாசனம், அடுத்த லைனை பாருங்கள். பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமல். பரியாசக்காரர்னா இப்போ நானே இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு கூட யாராவது இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது